ஒரு தடவை செஞ்சாலும் எங்கள் மாமியார் வீட்டில் சும்மா சும்மா சொல்லி காமிக்கிறாங்கல்ல. ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு போனால் உருப்படியான சோறாக்கி போட்டுறீங்களா, போனால் உப்பும் காரத்தையும் போட்டு என்ன ஒரு வேளை கூட உங்கள் வீட்டில் திருத்தமாக சோறு போட மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எப்படி கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா. எனக்கு எல்லா வேலையும் நான் தான் அங்கே செய்கிறதா இருக்குது. மற்ற 2 மருமகளும் ஒன்று கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நீ தான். வரும்போது நீங்கள் திருத்தமாக சமைச்சு போட்டிருந்துருக்கணும். அன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்ச்சியால் தானே இன்றைக்கும் என்னை சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல எல்லாரும் எப்போ பார்த்தாலும். நான் சாப்பிட உக்காந்தாலே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணுமா, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமா அப்படின்னு நக்கலாக சொல்லிக்கிட்டு எல்லாம் சிரிக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அந்த வழியை நீங்கள் அனுபவிக்கணும்னு தான் இன்றைக்கி நான் போட்டு வச்சேன். வீட்டுல இருந்து வராங்க, நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணல உங்க அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரல. சரி இன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து வராங்க, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். உங்க வீட்டுல இருந்து வந்தப்ப இவ செஞ்சால, நீங்க அவங்க வீட்டுல இருந்து வரப்ப நீ ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா, நீ செஞ்சது தப்பு சரியா, விடுங்க 2 பேர் செஞ்சது தப்பு முடிச்சு போச்சு. இனிமே 2 பேர் போய் சேர்ந்து ஒன்னா அக்கா தங்கச்சி மாதிரி சமைங்க. இல்ல அப்படின்னா எல்லாம் நீ உங்க அம்மா வீட்டுக்கு, நீ வந்து உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. நீ உங்க அம்மா வீட்டுல போய் 10 நாள் இருந்துட்டு வா, அப்பதான் சரிப்பட்டு வரும். இப்படி ஒத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான், வீட்டுல சண்டை வராது. நீ என்ன சொல்ற? நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்னமோ பண்ணிட்டு போ, உங்க மாமியார் வீட்டுல போய் கஷ்டப்பட்டாதான் உனக்கு தெரியும். எனக்கு ஒன்றும் அங்கே கஷ்டம்லாம் கிடையாது. நான் இவங்க அன்றைக்கி செஞ்சதுனால தான் இந்த மாதிரி பேசுனாங்க, இல்லைன்னா என்னெல்லாம் நல்லா தான் பார்த்துக்குவாங்க. சரி ஓகே போதுமா, நான் போன குடும்பக்காரி தான். நீ உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு, போட்டு எடுத்துட்டு கிளம்பு. நீ இங்கே இருமா. சரி சரி போயிட்டு வரேன். பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு தான் உங்கள் ஒத்துமையெல்லாம் எப்படி தான் போய்கிட்டு இருக்குதுன்னு. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சிண்டை பிடிச்சிக்கிட்டு உருளுவீங்கல்ல, அன்னைக்கு நான் வந்து உங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறேன். உனக்கும் அதே தான் சொல்கிறேன். நீ அங்கே போய் என்ன சிண்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அழைப்பீங்களா, அப்போ நான் பார்த்துக்கிறேன். கிளம்பு நீ ஃபஸ்ட்டு. சரி பார்த்துக்கோ. ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கெஞ்சுவேன், அம்மா இன்னைக்கு குடும்பப்படுத்துறாங்கம்மா, அது குடிப்பாங்கம்மா அப்படின்னு வந்து கெஞ்சுவல்ல, அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். முதல்ல உன் மூட்டை முடிச்சலாம் எடுத்து கிளம்பு. அதுவும் நான் கேட்பேன், கொடுமை. சரி என்னவா கொடுமைன்னு கேட்டா, பாத்திரம் வளர்க்க சொல்றாங்க, துணி துவைக்க சொல்றாங்க, சமைக்க சொல்றாங்க, கூட்ட சொல்றாங்க அப்படின்னு லிஸ்டா போடுவேன். ஆனா இது எல்லாமே பொம்பளைங்க செய்யற வேலை தான் வீட்டுல. ஆனா அதுக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவ, இதெல்லாம் ஒரு கொடுமை. ஆனா நீ இங்க வந்து என்ன பேசுற எப்படி? சரிம்மா ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க, நான் கிளம்புறேன். பேசிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட். சரி அண்ணி ரொம்ப சந்தோஷம் தானே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை மூட்டி விட்டீங்கல்ல, நல்லா நிம்மதியாக இன்றைக்கி தூங்குங்க. நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடுங்க சரியா. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை மூட்டியாச்சு. இதே மாதிரி நாரதர் வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருங்க. இனிமேல்லாம் நான் உங்களுக்கு பேசவே மாட்டேன், உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். அவ பாரு, அவ மனசு எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றான். நீயும் தான் இருக்கிய வலுன்னு அவன் மேல ஊற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுல புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு மகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மருமகளை திட்டுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. 2 பேர் சைட்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சு பேசுங்க. நம்ம மக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ தப்பு பண்ணாலும் மூடி மறைச்சு வச்சு குளிக்க வைக்கக்கூடாது நம்மளே அவங்க கூட சேர்ந்து. ஸோ அவங்களும் இருந்தாலும் சரி கண்டிச்சு கரெக்டாக இது பண்ணணும். இல்லைன்னா அவங்க திரும்பி தப்பு பண்ணுவாங்க, குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,